ஞானச்சாரலை விரும்பி கேட்டு சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதை பலருக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைய உதவியாக இருக்கும். நன்றி. வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கழுகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவுருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் இறைவன் எனக்கு உணர்த்திய தெய்வ நிர்வாக இரகசியங்கள் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். இது நான் ஏதோ புதிதாக கண்டுபிடித்து கூறவில்லை. ஆண்டாண்டு காலமாக, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய நாட்டு தீர்க்கதரிசிகள் பலரும் இதே கருத்தை பாடல்களாக, தங்களுடைய உரைகளாக, இப்படி பல விதங்களில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் குறிப்பிட்டு சென்றிருக்கிறார்கள். இதில் ஒரு காலத்தில் தமிழ் முழுமையாக தமிழ் மட்டுமே ஆதிக்கத்தில் இருந்த காலங்களில் அனைத்து செய்திகளும் தமிழ் செய்யுள்களாக நம்மிடையே கிடைத்தது. தேவாரம், திருமுறைகள், திவ்ய பிரபந்தம் போன்ற நூல்களெல்லாம் ஆழமான இலக்கண தமிழோடு பல அரிய செய்திகளை உள்ளடக்கி நம்மிடையே இருந்தது. அது தவிர பல சங்ககால பாடல்கள், இலக்கிய பாடல்கள் என்று இருந்தது. தெய்வ துதிகள் பல தமிழிலே உருவானது. இதைத் தவிர வடமொழி, பிராகிருதம் என்று சொல்லக்கூடிய மொழிகள், இன்னும் பல மொழிகளில் அங்கங்கே உள்ள பிராந்திய மொழிகளிலும் பல விஷயங்கள் சொல்லப்பட்டது. இவை அனைத்தும் காலத்தால் நம்முடைய முன்னோர்கள் தொகுத்து பல பெயர்களில் புராணங்கள் என்றும், இதிகாசங்கள் என்றும், உபனிஷத்துகள் என்றும், வேதங்கள் என்றும் பல விதமாக இவற்றை பிரித்து பிரித்து பின்னால் வருகிற சந்ததிகளுக்கு ஒரு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பக்தி இலக்கியங்கள் என்பது நம்முடைய தனியாக இருக்கிறது. நம்முடைய தமிழ் மொழி மட்டும் எடுத்துக்கொண்டோமானால் தேவாரம், திருப்புகழ், திருமந்திரம் போன்ற 12 திருமுறைகளும் திவ்ய பிரபந்தங்களும், இன்று பல பக்தி இலக்கியங்கள் பக்தியை மட்டும், இறைவனை மட்டும், இறைவனுடைய செயல்களை மட்டும் கூறுகிறது. திருவாசகம் இறைவனுடைய நிர்வாக இரகசியங்களையும் படைப்பு இரகசியங்களையும் அதிகமாக மணிவாசக பெருமான் கூறுகிறார். இதை தவிர ஜோதிட கால கணக்கு என்பது பல மொழிகளிலும் பல காலங்களிலும் இருந்திருக்கிறது. அது எந்த ஒரு தனி மனிதரால் கண்டுபிடிக்கப்பட்டது என்று அறுதியிட்டு எவரும் கூற முடியவில்லை. பல மொழிகள் வழக்கத்தில் இருந்தது, பல மொழிகள் வழக்கு நீங்கி போனது, செவி வழியாக பல செய்திகள் நின்றது. மொழிக்கு முந்தியது ஒலி. அந்த ஒலி வடிவாக இருந்த பல செய்திகள் பின்னால் அந்த கிரகித்து கொள்ளக்கூடிய மனிதர்களால், யோகிகளால், ஞானிகளால் கிரகிக்கப்பட்டு அவற்றை அப்படியே கேட்டு கண்டு நமக்கு சொல்லியவைகள் அதிகம். அந்த கண்டு கேட்டு சொல்வதற்கு ஒரு ஊடகமாக மொழி பயன்பட்டது. ஆகவே இதில் மொழி உயர்வு தாழ்வு என்பதெல்லாம் உயர்ந்த நிலையில் சிந்திக்க இயலாது.
இறைவனுக்கு இந்த மொழியில் சொன்னால்தான் புரியும் அல்லது இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று பல நியதிகளை பலரும் கூறுவார்கள். அது பின்னால் காலத்தால் வந்த வழக்கங்களை தவிர அனைத்து மொழிகளுக்கும் இறைவனே பொறுப்பாகிறார். ஓசையும் ஒலியும் ஓசையும் ஒளியும் ஆனாய் நீயே என்று சொன்ன பிறகு அது இப்படித்தான் அப்படித்தான் என்பதெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கால வழக்கத்திற்கு ஏற்ப உருவாக்கப்பட்ட விஷயங்கள். ஆகவே நாம் அதற்குள் செல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆனால் பலர் என்ன நினைக்கிறார்கள், ஒரு சாமானிய நிலையில் இருந்து கொண்டு இறைவனை இப்படித்தான் வணங்க வேண்டும் என்றே எந்த ஒரு வரையறையும் நம்முடைய ஞானிகள் கூறவில்லை. இப்படித்தான் வணங்க வேண்டும் என்பது ஆலய விதி. நீங்கள் ஆலய விதியையும் நான் சொல்லுகிற ஞான விஷயங்களையும் இணைத்து கொள்ள வேண்டாம். ஆலய விதிகள், ஆகம விதிகள், சட்டதிட்டங்கள் என்பது தனி. அவை எப்படி இருக்கிறது என்றால் ஒரு தொழிற்சாலை போல இயங்குகிறது. ஒரு தொழில்நுட்ப அடிப்படையில் அவை இயங்குகிறது. இறைவனுடைய நிர்வாகம் என்று வந்த பிறகே, நிர்வாகம் என்றால் அதற்கு ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும், சட்டதிட்டங்கள் இருக்க வேண்டும், நிர்வாகிகள் இருக்க வேண்டும், பிழை நேராமல் கண்காணிப்பதற்கு அதற்கான ஆட்கள் இருக்க வேண்டும். இப்படி ஒரு அரசு நிர்வாகம் எப்படி செயல்படுகிறதோ அதை போல இந்த அகில அண்டங்களையும் வான்வெளியில் இருக்கிற கணக்கில்லாத அண்டங்களையும் செயல்படுத்த வேண்டும். எந்தெந்த அண்டங்களை எதன் மூலமாக செயல்படுத்த வேண்டும் என்றெல்லாம் இருக்கிறது. அது மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்போது நாம் பூமியில் ஆள்கின்ற மனிதர்களை இறைவன் எப்படி நிர்வகிக்கிறார், மானிடப் பிரிவு அரிது என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. தேவர்களாக இருந்தாலும் மானிடர்களாக இருந்த பிறகுதான் மண்ணில் வந்துதான் ஞானத்தை பெற முடியும் என்று சொல்லப்படுகிறது. அதன் பொருட்டே பல புராணங்களில் இந்திரன் மீண்டும் மீண்டும் மண்ணுக்கு சாப விமோசனத்திற்காக தவம் செய்ய வந்தார் என்றெல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கும். அப்போது ஆலய விதிகள் என்பது வேறு, அது தொழில்நுட்ப அடிப்படையில் சொல்லப்பட்டவை. ஆனால் இறைவனை மனதால் வழிபடும்போது அப்பனை நந்தியை ஆறா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஒளி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே என்று திருமூலர் பெருமான் கூறுகிறார். அப்பனும் நந்தியுமாகிய இறைவனை, ஒப்பிலி வள்ளலை, ஒளி காலத்தையும் தாண்டி இருக்கின்ற ஞால முதல்வனை எப்பரிசாயினும் எந்த வழியிலாவது நீ வணங்கிய அளவில் நீ அவருடைய அருளை பெறலாம் என்றுதான் கூறினார்கள். அருள் நிறைந்த ஞானிகள் நின்றும் இருந்தும் நடந்தும் கிடந்தும் நினைப்பதுன்னை என்று கூறியிருக்கிறார்கள். இது பக்தியில் உயர்ந்த நிலையில் இவ்வாறு சொல்லப்பட்டது. ஆலயங்கள் என்பது ஆரம்ப பயிற்சி, ஒரு நெறிமுறைகளுக்காக ஏற்படுத்தப்பட்டது. அதில் பல சட்டதிட்டங்கள், அதில் பல நியாயங்களெல்லாம் இருப்பது இயற்கை. இப்போது இதற்காக அந்த மொழி என்று வந்ததே, நான் கூற வந்ததே, இறைவன் வைத்த இந்த மாய வித்தைகள், அந்த நிர்வாகத்தினுடைய அதிசூட்சும ரகசியங்களைத்தான் இன்று நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். வெளியே வந்துவிட்ட பிறகு அதிலிருந்து தான் மனிதன் ஆய்வுகளை தொடங்குகிறான். மனிதருடைய சச்சரவுகளெல்லாம் வெளிவந்துவிட்ட இந்த மொழி, வழக்கத்தில் இருக்கிற மொழி, அழிந்து போனவை, மறைந்து போனவை நிறைய இருக்கிறது. எது வழக்கத்தில் இருக்கிறதோ அந்த வழக்கத்தில் இருப்பதை வைத்து சச்சரவிடுவது என்பதுதான் இன்று நடக்கிறது. அதனுடைய ஆதி மூலம் எது? ஒரு மொழி உருவாகி வருவதற்கு முன்பாக ஒரு சாஸ்திர கருத்துக்கள், ஒரு தெளிவான விஷயங்கள் உருவாகும் முன்பாக அது எங்கிருந்தது என்று சிந்திக்க வேண்டும். அது வான்வெளியில் மறைமுகமாக இருந்தது என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். அதையே நானும் கூறுகிறேன். அது எப்படி சாத்தியமாக இருக்கும்? பல துதிப்பாடல்களும் பல சப்தங்களும், வேத சப்தங்களும், இன்னும் பல மந்திரங்களும் வான்வெளியில் எப்படி இருக்க முடியும் என்ற ஒரு சந்தேகம்
எல்லோருக்கும் வரலாம். இப்போது நமக்கு அதை இந்திய காலங்களில் அதை நிரூபிப்பதற்கு பல விஷயங்கள் நம்மிடையே இல்லை. ஆனால் இன்று இருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த கிராமபோன் என்ற இசைத்தட்டு இருக்கிறது. அந்த இசைத்தட்டில் ஒரு 50 பாடல் பதியப்பட்டிருக்கிறது என்றால் அந்த 50 பாடல்களும் அதில் அப்படியே மறைவாக இருக்கிறது. அதற்கான இயந்திரங்களை வைத்து அதை இயக்கினால் அந்த இசை வெளியே வருகிறது. அதுவரை அந்த பலவிதமான வாத்தியங்கள், குரல் அனைத்தும் அங்கு எப்படி பதியப்பட்டது கண்ணுக்கு தெரியாமல் இருந்தது. இன்று பல வடிவங்களில் அவை வருகிறது. பென் டிரைவ் என்று அதில் கணக்கில்லாத விஷயங்கள், ஒலி இவையெல்லாம் பதியப்படுகிறது. தொலைக்காட்சி என்று எங்கெங்கிருந்தோ வருகிறது. அந்த ஒளியும் நம்மை வந்து அடைகிறது. மனிதர்கள் பேசுகின்ற அந்த தொலைபேசி, தொலைத்தொடர்பு என்பது கண்ணுக்கு தெரியாமல் வந்து சேர்கிறது. இவற்றை வைத்துத்தான் இறைவனுடைய நிர்வாகத்தை விளக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். ஆனால் உண்மை என்ன என்றால், இறைவனுடைய நிர்வாகத்தில் இருந்துதான் இவை மனிதன் பெறப்பட்டது. மனிதர்கள் கண்டுபிடித்து கொண்டது, மனிதர்களால் பெறப்பட்டது. அதுதான் உண்மை. இறைவனுடைய நிர்வாகத்தில் இதை காட்டிலும் மிக மிக உயர்ந்த விஷயங்களெல்லாம், நுட்பத்திலும் நுட்பமாக சாமானிய மனதிற்கு எட்டாத விஷயங்கள் அங்கே கொட்டி கிடக்கிறது. அதில் வெளிப்பட்ட விஷயங்களை வைத்துத்தான் மானிடர்கள் பலவிதமான அறிவியல் வளர்ச்சி, அறிவியல் கண்டுபிடிப்புகள் என்று சிறிது சிறிதாக கண்டுபிடித்து வருகிறார்கள். அப்படி நிலையில் இந்த மந்திரங்களும் பலவிதமான துதிப்பாடல்களும் வான்வெளியில் இருந்தது. அந்த வான்வெளியிலிருந்து தகுந்த மனிதர்கள் மூலமாக அந்த விஷயங்களெல்லாம் பார்க்கப்பட்டும் கேட்கப்பட்டும் அவரவர்களுக்கு அப்போது வழக்கத்தில் இருந்த மொழிப்படி அவைகள் பின்னால் அது ஏடுகளிலே ஏறியது மிக மிக தாமதமாக ஏற்றப்பட்டது. அதற்கு முன்பு வரை ஏட்டில் எழுதி வைக்கிற வழக்கமும் நம் நாட்டில் இல்லை. இதை அநேகர் அறிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏட்டிலே எழுதி வைத்து படிப்பது ஒரு குறைந்த நிலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல பெரிய வயதில் முதிர்ந்தவர்கள், அனுபவசாலிகளிடம் கேட்டால் இதை சொல்வார்கள். எழுதி வைத்து படிப்பது ஒரு சாமானிய நிலை. அப்படி என்றால் இவர்கள் எழுதாமலே தான் படித்திருக்கிறார்கள். காதுக்கு காது, வாய் வழியாக வருகிற சப்தம் காது வழியாகவே, மனித மனமே ஒரு தொழில்நுட்ப கருவி, மனமே ஒரு பெரிய ரெக்கார்டர். அது அனைத்தையும் அது பதிவு செய்கிறது, தேவைப்பட்டால் எடுத்து தருகிறது. இதை நம்ம அன்றாடம் ஒவ்வொரு மனிதர்களும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இதுபோல விண்ணிலே இருக்கிறது என்று சொன்னால் மட்டும் அவநம்பிக்கையும் மலைப்பும், அதற்கு நிறைய சான்றுகளும் கேட்கிற ஒரு நிலையும் வந்து விடுகிறது மனிதர்களுக்கு. தினந்தோறும் இந்த வேலை நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இறைவன் மானிட உடம்பையே ஒரு தொழில்நுட்ப அமைப்பில் செய்திருக்கிறார் என்பதை சிந்திப்பதில்லை. அந்த அடிப்படையில் நெடுங்காலம் இருந்தது. செவி வழியாகவும் வாய் வழியாகவும் இந்த மந்திரங்கள், இந்த துதிப்பாடல்கள், இந்த ஆழ்ந்த தத்துவங்கள் ஒரு மனிதனிடம் இருந்து இன்னொருவனுக்கு என்று போய்கொண்டே இருந்தது. மனிதர்களே இல்லை என்ற நிலை வந்தாலும் கூட இந்த சப்த அலைகள் வான்வெளியில் என்றும் உயிர்ப்போடு அப்படியே பிழைத்திருக்கும். எண்ணப்பட்ட எண்ணங்கள் பல கோடிக்கணக்கான ஆண்டுகள் அப்படியே பிழைத்திருக்கும் என்பது யோக சாஸ்திரம் கூறுகிறது. அதனால்தான் எண்ணங்கள் மிக வலிமையானது என்றெல்லாம் என்று பலர் கூறுகிறார்கள். எதை நினைக்கிறாயோ அது ஆகிறாய் என்று கூறுவதும், எண்ணங்கள் உயர்வாக இருக்கட்டும் என்று கூறுவதும் இந்த அடிப்படையில். நான் சாதாரணமாக இந்த மாசுபாடு, உலகம் மாசுபட்டு விட்டது, காற்று மாசு, ஆகாயம் மாசுபட்டு விட்டது என்று பலரும் சொல்லும்போது
நீங்கள் அந்த மாசை பார்க்கிறீர்கள். ஆனால் விண்வெளியில் எண்ணங்களால் ஏற்பட்ட மாசுக்கள் அதிகம். இந்த எண்ண அழுத்தங்கள், அடர்ந்த இந்த எண்ண கூட்டங்கள் மீண்டும் மீண்டும் மனிதனை, எந்த எண்ணம் வலிமையாக எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறதோ, மீண்டும் மீண்டும் எண்ணப்படுகிறதோ, அதன் வசப்பட்டு பலரும் அதில் வீழ்ந்து விடுகிற அபாயம் இதில் இருக்கிறது. அதனால்தான் நல்லதை நினை, நல்லதையே பேசு, நல்லதையே செய், நல்லவர்களோடு இணங்கு என்றெல்லாம் இதை மறைமுகமாக சொன்னார்கள். இறைவனுடைய நிர்வாகத்தை நேரடியாக சொல்லாமல் மறைவாகவே பல விஷயங்களை நம் நாட்டில் சொல்லி வந்தார்கள். கூர்ந்த அறிவு என்பது காலப்போக்கில் கைவிடப்பட்ட காரணத்தால் அப்படியே கதையாக கேட்பது, அதையும் மறந்து விடுவது. இதற்காகத்தான் கதையே வந்தது. தத்துவங்கள் என்று கூறினால் அது மனதில் நிற்காது. கதைக்குள் தத்துவத்தை அடக்கி வைத்து சொன்னால் ஒரு காலகட்டத்தில் கதையை விட்டுவிட்டு தத்துவத்தை ஆய்வு செய்யும் மனநிலை வரும் என்று அதற்காக கூறினார்கள். அதை போல இது தொடர்ந்து இது போலவே ஒரு மனிதரும் இல்லாவிட்டாலும் அது பிழைத்தே இருக்கும். மீண்டும் வரும்போது அது உயிர்ப்பாக வந்து விடுகிறது. ஒரு நம்மிடையே இருக்கிற ஒரு அந்த சிடி என்று வைத்து கொண்டாலும், பென் டிரைவ் என்று வைத்து கொண்டாலும், நெடுநாள் பயன்படுத்தாவிட்டாலும் அதை மீண்டும் அதை கருவியிலே போட்டு நாம் பொருத்துகின்ற போது அது எப்படி நமக்கு ஓசையை வெளிப்படுத்துகிறதோ, அதுபோல இந்த வான்வெளியில் எண்ணங்கள் பிழைத்திருக்கும் என்று கூறுகிறார்கள். கோடிக்கணக்கான ஆண்டுகள் பிழைத்திருக்கும். ஆகவே இந்த எண்ணங்களை மீண்டும் மீண்டும் தவறான எண்ணங்கள், அது எழுத்து வாயிலாகவோ காட்சி வாயிலாகவோ எந்த எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறதோ அது வலுவடைந்து மனித மனங்களை ஈர்த்து அவர்களை அதே வழியிலே ஆட்டுகிறது. அதனால்தான் அந்த அடிப்படை ஒழுக்க நெறிகளை நம்முடைய முன்னோர்கள் இடைவிடாமல் போதித்து வந்தார்கள். அறஞ்செய்ய விரும்பு என்று கூறினார்கள். அறம் உடனடியாக நீ செய்துவிட வேண்டும் என்று கூட கூறவில்லை. அறஞ்செய்ய விரும்பு. விரும்பினால் உன்னை அது படிப்படியாக அறம் செய்யும் நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்று. அதிலும் நம்முடைய நாட்டில், தமிழ்நாட்டில் பல ஒழுக்க நெறிகள் ஒரு திட்டமிட்டபடி செய்திருக்கிறார்கள். ஒரு மொழி என்று வந்தால் அந்த மொழிக்கும் அந்த ஆத்திசூடி என்று சொல்லி ஆனாவிலிருந்து உயிரெழுத்துக்களுக்கு இப்படி நடக்க வேண்டும் என்றே நம்முடைய மொழியை தொடங்கினார்கள். இப்படியெல்லாம் பல சிறப்புகளை விட்டுவிட்டு மனிதர்கள் இன்று எதையோ தேடி போகிறார்கள். சாதாரண செய்திகள், அது ஒன்றுக்கும் பெரிய அளவில் பயன்படாமல் அந்தந்த நேரத்தில் இந்த யூஸ் அண்ட் த்ரோ என்று சொல்லுகிற விதத்தில் கேட்டால் அந்த கேட்ட நேரத்திற்கு ஏதோ ஒரு சிலிர்ப்பை தருவது, அத்தோடு முடிந்தது, அதன் பிறகு அதனால் பயனில்லை என்கிற ஒரு நிலையில், ஒரு நாவல் வாசித்த ஒரு நிலைக்கு இன்று ஆன்மீகம் முதல் பல விஷயங்களும், தேவாரங்கள், திருமுறைகள், ஜோதிடம் அனைத்துமே இதுபோல ஒரு சாமானிய பயன்பாடுகளுக்காக மனிதர்களால் நாடப்படுகிறது. அவ்வாறே சொல்லப்படுகிறது. ஏன் இந்த அடிப்படை கூறினேன் என்றால், இறைவனுடைய நிர்வாகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். போது ஒரு மனிதன் பிறக்கிறான் என்றால், ஒரு முதல் நட்சத்திரம் அஸ்வதி நட்சத்திரம் என்றால், ஒரு ஜீவன் இங்கு அஸ்வதி நட்சத்திரத்தில் உருவாகிறது என்ற போதே அங்கு ஒரு வான்வெளியில் ஒரு நட்சத்திரம் இந்த மனிதனுக்காக உருவாக்கப்படும். அந்த நட்சத்திரம் உருவாகி இந்த கருவிலே இருக்கிற 10 மாதங்களும் அந்த நட்சத்திரத்தினுடைய செயல்பாடு இந்த மானிட உடம்பிலே அப்போதே தொடங்கிவிடும். நாம் இன்று பார்ப்பது மண்ணிலே வருகின்ற நேரத்தில் என்ன நட்சத்திரம் இருக்கிறதோ அதை நாம் அந்த மனிதனுடைய பிறந்த நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரத்தில், பூச நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தது, ஆகவே இது பூச நட்சத்திரம், இது புனர்பூச நட்சத்திரம் என்று நாம் குறிப்பிடுவது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் பிரம்மதேவன் கருவை உருவாக்குகின்ற அந்த தாயின் கருப்பையில், அது கருவான காலத்தில், அந்த கருவான காலத்தில்
இவன் பிறக்க வேண்டிய நட்சத்திரம் நிர்ணயிக்கப்பட்டு அந்த நட்சத்திரம் வான்வெளியில் உருவாகிவிடும். அந்த நட்சத்திரமும் இந்த கிரகங்கள் கடந்து செல்கிற 27 நட்சத்திரங்கள் என்று சொல்வதற்கின் ஒரு சிறு கூறாக இந்த நட்சத்திரங்கள் இருக்கும். அதிகபட்சமாக இந்த மண்ணுலகில் 800 கோடி பேர் இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அது தவிர கணக்கில்லாத உயிரினங்கள் இருக்கிறது. அந்த உயிரினங்களுக்கெல்லாம் இறைவனுடைய நிர்வாகங்கள் வேறு வேறு விதமாக இருக்கிறது. இது மானிட நிர்வாகத்தை பற்றி மட்டுமே நாம் இப்போது சிந்திக்கிறோம். தேவர்களை எப்படி நிர்வகிப்பது, உடம்பை விட்டு நீங்கிய ஆவிகளுடைய நிர்வாக நிலை எப்படி இருக்கிறது, பூத கணங்களுடைய நிர்வாக நிலை எப்படி இருக்கிறது, அது தவிர கண்ணுக்கு தெரியாமல் பல முன்னோர்கள் சொன்ன சப்த கன்னியர்கள், சப்த மாதாக்கள் என்று கணக்கில்லாத விஷயங்கள் இருக்கிறது. இவற்றினுடைய நிர்வாகத்தன்மைகள், அங்குள்ள வாழ்க்கை முறைகள், அவர்களுக்குள்ள சுதந்திர எல்லைகள், அதிகாரங்கள் என்று அவை தனிப்பட்ட ஒரு நிலையில் ஒவ்வொன்றையும் ஆராய வேண்டும். மனிதனுடைய நிர்வாகத்தில் மானிடன் என்ற நிலையில் பார்க்கும்போது, ஒரு மனிதன் பிறக்கும்போது அவன் பிறக்க வேண்டிய நட்சத்திரம் எதுவோ அது அவன் கருவான காலத்திலே விண்ணிலே தோன்றுகிறது. அப்படி இப்படி இந்த நாட்கள் கடந்து மண்ணிலே அந்த நட்சத்திரங்கள் நடக்கின்ற சமயத்தில் இந்த ஜனனம் ஆகிறது. பூச நட்சத்திரத்தில் கருவான ஒரு ஜீவனுக்கு மீண்டும் பூச நட்சத்திரம் 10 மாதங்கள் கடந்த பிறகு பூச நட்சத்திரம் நடப்பில் இருக்கும்போது அவன் ஜனனமாகிறான். அதிலும் எத்தனை நாழிகைகள் கழிந்த பிறகு அவன் ஜனிக்க வேண்டும் என்பதெல்லாம் விதி. பூச நட்சத்திரத்தில் பிறந்தால் சனி திசை 19 வருஷங்கள் நடக்கும். அதில் எத்தனை இவன் வரும்போது கழிந்தது, மண்ணுக்கு வந்து ஊனுடம்பு எடுத்தவுடன் காலம் மாறிவிடும். இதை முன்பே நான் பேசியிருக்கிறேன், ஓரளவு தெளிவாகவே கூறியிருக்கிறேன். என்றாலும் அதில் அதிகமாக சிந்தனை செலுத்தியவர்கள் ஜோதிடர்களுக்கே தலையை குழப்புகிற ஒரு விஷயம் இது. அதனால் இதை சாதாரணமாக எவரும் இதை எடுத்து சிந்திக்க முடியாது. அதனால்தான் இதை நான் நூல்களிலும் கூட எழுதினேன். எவரும் இது பற்றி கேள்வி இதுவரையில் கேட்டதே இல்லை. ஒரு சில ஜோதிடர்களிடம் சொன்னால் அப்படியே மலைத்து அப்படி திக்பரமை அடித்திருக்கிறார்களே தவிர அவர்களுக்கும் இந்த மனதிலே இது நுழைந்து வேலை செய்வதில்லை. கருவிலே இருக்கும்போது அந்த குழந்தை தேவ வருடங்களின்படி அதனுடைய காலம் இருக்கும். மண்ணுக்கு வந்த பிறகுதான் நாம் சொல்லுகிற அந்த 60 நாழிகை, ஒரு நாள் 24 மணி நேரம், ஒரு நாள் என்கிற கணக்கு வழக்கெல்லாம் மண்ணுக்கு வந்த பிறகு. கருவில் இருக்கும் குழந்தை ஆகாயத்தில் இருக்கிறது. அது மண்ணையும் தொடவில்லை. அது விண்ணிலே ஆகாய நிலையில், ஆகாய தத்துவத்தில் அது வாழ்கிறது. அப்படி வாழ்கிற காரணத்தால் தேவர்கள் எவ்வாறு அனுபவிக்கிறார்களோ, தேவர்களுக்கு மனிதர்களுக்கு ஒரு ஆண்டு, தேவர்களுக்கு ஒரு பகல், அந்த அடிப்படையில் தான் கருவில் இருக்கிற குழந்தை அந்த காலத்தை அனுபவிக்கும். அது விவரமாக சொல்ல வேண்டியது. அந்த நட்சத்திரம் எவ்வளவு செல்லாயிற்று என்று கேட்டால், இப்போ பூச நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தது, அதில் பாதி கடந்து போய்விட்டது. சனி திசையில் மிச்சம் இருப்பு 9 ஆண்டுகள் என்றால் காலையில் தான் பூச நட்சத்திரம் தொடங்கும். சுமார் 60 நாழிகை, 63 நாழிகைகள் இருக்கும். ஆனால் 30 நாழிகை தான் கடந்திருக்கிறது. 9 வருஷத்தை கழித்து விடுவார்கள். மீதம் 30 நாழிகை தான் இருக்கும். அதற்கு 9 ஆண்டுகள் இருப்பு இருக்கிறது என்று 9 ஆண்டுகள் அது மானிடனாக இருக்கும்போது அனுபவிக்கிறது. காலையிலிருந்து மாலை பிறக்கிறது என்றால் 10 மணி நேரம்தான் போயிருக்கும், 12 மணி நேரம் போயிருக்கும், 30 நாழிகை கடந்திருக்கும். அதற்கு 9 வருஷத்தை கழித்து விடுகிறார்கள். 12 மணி நேரத்திற்கு 9 ஆண்டுகள் கழிக்கப்படுகிறது. மீதமுள்ள 12 30 நாழிகைக்கு 9 ஆண்டுகள் மண்ணில் வந்த பிறகு அந்த குழந்தைக்கு அந்த ஜாதகம் கணிக்கப்படுகிறது. இது சற்று குழப்பமாகத்தான் இருக்கும். விவரம் தெரிந்தவர்கள் யோசித்து பார்த்தால் இது இறைவனுடைய நிர்வாக சூட்சமங்கள். ஏனென்றால் இது போன்ற விஷயங்களை அதிகமாக எவரும் சொன்னதில்லை. ரிஷிகள் பலவற்றை மறைத்தார்கள். காலத்தால் அவை மறைந்தது. இறைவன் தேவையானவற்றை மட்டுமே வைத்திருக்கிறார், மற்றவற்றை மறைக்கிறார். மறைத்தல் என்பது இறைவனுடைய தொழிலில் ஒன்று.
பலர் பல கேள்விகளை கேட்பார்கள். ஏன் இவையெல்லாம் தெரியவில்லை, இவையெல்லாம் வரவில்லை என்றால் வேண்டுமென்றே மறைக்கப்படுகிறது. எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் மனிதனுக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்படுமே தவிர அனைத்தையும் இறைவன் சொல்லிவிடுவதும் இல்லை, தெரிவிப்பதும் இல்லை. அந்தந்த பக்குவ நிலைகள் வருகின்ற வரை இவை மறைந்தே இருக்கும். அப்போது இன்று நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஒரு மனிதனுக்கு ஒரு நட்சத்திரங்கள் இருக்கிறது. இவன் எப்போது இந்த ஊன தேகத்தை கைவிடுகிறதோ இந்த ஜீவாத்மா, அப்போது அந்த நட்சத்திரம் அங்கே எரிந்து ஒன்றுமில்லாமல் போகிறது. ஆவி உடலுக்கு சென்றவுடன் அவன் வேறு ஒரு கட்டுப்பாட்டிலே மாற்றப்படுகிறான். அதனால்தான் இருக்கிற வரையில் பிறந்த நட்சத்திரத்துக்கு அர்ச்சனைகள் வழிபாடுகள் எல்லாம் செய்கிறார்கள். இறந்த பிறகு திதிக்கு மாற்றம் செய்யப்படும் இந்த மனிதனுடைய நினைவு நாள். திதி என்பது சூரிய சந்திரர்களுக்குள்ள உள்ள இடைவெளி என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அது ஜோதிட சாஸ்திரத்திற்கு அது உண்மை. ஞான சாஸ்திரங்கள் ஜோதிடத்திற்கும் மூலமாக இருக்கிறது. ஆகவே இவன் வேறு ஒரு நிலையில் அந்த ஆவி உடல் ஆளப்படுகிறது. ஆகவே இந்த நட்சத்திரத்தினுடைய தேவை இந்த மண்ணுலக வாழ்வோடு இந்த மானிட உடலோடு இங்கு முடிந்து போய்விடும். அந்த தேவ ஆவி உடல் நிலை தாண்டி தேவர்கள் நிலை என்று சென்றால், கணங்கள் என்ற நிலைக்கு சென்றால், அங்கு வேறு ஒரு நிலையில் அவர்கள் நிர்வாகம் செய்யப்படுவார்கள். அதற்கு நட்சத்திரங்களும் உண்டு, வேறு சில கணக்குகள் எல்லாம் உண்டு, இலக்கண கணக்குகள் எல்லாம் இருக்கிறது. இப்படி பல விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பொது மண்ணுலக வாழ்வு என்று நாம் பார்க்கும்போது அந்த மனிதன் இறந்தவுடன் அந்த நட்சத்திரமும் எரிந்து போய்விடுகிறது என்பதை அறிவுமிக்கவர்கள் தெளிவாக கூறியவை. இவை நான் கண்டு இறைவன் எனக்கு உணர்த்தி நான் கூறுவதற்கு முன்பாகவே இதற்கு சான்றுகளாக பலருடைய வாய்மொழிகளை பின்னால் பார்க்க நேர்ந்தது. அப்போது இறைவன் எனக்கு உணர்த்திய உண்மைகள் யாரோ ஒருவரால் உணரப்பட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று நான் அதை தெரிந்து கொண்டேன். அதைப் போலவே ஒரு மனிதன் பிறக்கிறான் என்றால் அந்த உடம்பு நவகோள்களுக்கும் இருப்பிடமாகவும் மாறிவிடுகிறது. நட்சத்திரங்கள் எப்படி இந்த மனிதன் அவனுடைய பூத உடல் அழியும் போது அழிந்து விடுகிறதோ, அதே போல இந்த பூத உடல் உலைந்து உருக்குலையும் போது இங்கே உள்ள இந்த கிரக கூட்டங்கள் 9 கிரகங்களும் அதனுடைய செயல்பாடுகளும் இந்த ஊன தேகத்தோடு அவையும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். இதை நன்கு யோசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு தனித்தனியான ஒரு மொபைல் ஃபோன் தனித்தனி தன்மையோடு விளங்குகிறது. சிக்னல்கள் பரவலாக அனுப்பப்பட்டாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு தொலைபேசி கருவி, அதற்கு ஒரு எண், அதை அடையும் விதமாக எத்தனையோ ஒழுங்குமுறைகள் இருப்பது போல ஒவ்வொரு மானிட உடல்களும் தனித்தனியே கட்டுப்படுத்தப்படுகிறது. இதை தெரிந்து கொண்டால்தான் ஏன் எல்லோருக்கும் ஒன்றுபோல் வாழ்வு நிகழ்ச்சிகள் நடக்கவில்லை, ஒரு விபத்து நடக்கிறது என்றால் ஏன் அதில் பலர் காயப்படுகிறார்கள், அரிதாக பலர் எப்படி தப்பிக்கிறார்கள், அருகில் இருந்தவர் எந்த காயமும் இல்லாமல் தப்பிக்கிறார், காயம் பட வேண்டியவர் புதிதாக அதிலே சேர்கிறார் என்ற கேள்விகளுக்கு ஓரளவு விடை காண முடியும். தனித்தனியாகவே மனிதர்கள் நிர்வாகம் செய்யப்படுகிறார்கள். இறைவனுடைய நிர்வாகமே மனித நிர்வாகத்துக்கு ஆதாரம் என்ற போதும் மனித நிர்வாகத்தை வைத்துத்தான் இறைவனுடைய நிர்வாகத்தை சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. இதை நான் முன்பே கூறினேன். ஒவ்வொன்றிலும் தெரிந்ததை வைத்து தெரியாததை கூறுவது என்பதுதான் வழக்கமாக இருக்கிறது. தெரியாதவை இப்போ எனக்கு புரியலாம். எனக்கு புரிந்தவற்றை நான் அடுத்தவருக்கு சொல்லும்போது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றை வைத்துத்தான் நான் விளக்கி சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியே நிர்வாகம் செய்யப்படுகிறான். அந்தந்த உடம்போடு அந்தந்த செயல்கள் முடிவு பெறுகிறது.
ஆனால் இவன் சேமித்து வைத்த இரு வினைகள், நல்வினை தீவினை ஆகிய 2 வினைகளும் இவனுடைய சூக்கும உடம்பை பற்றித்தான் செல்லும். 25 தத்துவங்கள் இந்த உடம்பை சூக்கும உடம்போடு வெளியே சென்றுவிடும். 96 தத்துவங்கள் உயிரோடு இருக்கும் வரை ஒரு மானிடனுக்கு வேலை செய்கிறது. ஆனால் இறப்பு வந்தவுடன் 25 தத்துவங்களை மட்டும் அந்த சூக்கும உடலோடு செல்லும்படி இறைவன் நிர்ணயம் செய்திருக்கிறார். அந்த 25 தத்துவங்களை வைத்து மீண்டும் அதை மானிட உடலுக்குள் அடைக்கும் போது அது 96 தத்துவமாக விரிந்து செல்லும். இவையெல்லாம் திருமூலர் பெருமானால் உறுதி செய்யப்பட்டது. ஆக்குகின்றான் முன்பிரிந்த 25 ஆக்குகின்றான் அவன் கற்ப கோளகை உள்ளிருந்து. ஆக்குகின்றான் அவன் ஆதியம் ஆருயிர், ஆக்குகின்றான் அவன் ஆவதறிந்தே என்று ஒரு பாடலிலே குறிப்பிடுகிறார். ஆக்குகின்றான் முன் பிரிந்த 25 முந்திய பிறவியில் ஊனதேகம் அழியும் போது பிரிந்த 25 தத்துவங்களையும் மீண்டும் இந்த சூக்கும உடலோடு சென்ற அந்த தத்துவத்தை மண்பாண்டமாகிய உடலோடு சேர்த்து ஆக்குகின்றான், கருவிலே ஆக்குகின்றான். அவர் எங்கே ஆக்குகிறார் என்றால் கற்ப கோளகை உள்ளிருந்து, கற்ப பையில் இருந்து அந்த உடம்பை மண்பாண்டத்தை உருவாக்குகிறார். ஆக்குகின்றான் ஆதியம் ஆருயிர், இந்த பிரிந்து போன உயிரை அந்த தூல உடலோடு சேர்க்கிறார். அவ்வாறு செய்கின்ற அந்த இறைவன் எதையும் தெரியாமல் செய்யவில்லை. ஆக்குகின்றான் அவன் ஆவது அறிந்தே, என்ன நடக்கப் போகிறது என்கிற அனைத்தையும் அறிந்த அந்த வாலறிவன் அறிந்தே இந்த உடம்பை ஆக்குகிறான். எந்த செயல்களும் இதில் அறிவுக்கு பொருத்தமற்ற நிலையில் இருக்காது என்பது ஞானிகளுடைய கூற்று. மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.